டேய் மாப்ள. டேய் செமங்கால. ஹாய் டியூட், கரெக்ட்டா வந்துட்ட. டேய் மாப்ள, ஏன்டா ஓடுற? நில்றா. வா வா, ரன்னிங்லயே பேசிக்கலாம். டேய் நில்றா. நிக்காத. டேய் நில்றா. நிக்காத. அப்புறம் மாப்ள, வீட்டெல்லாம் சமைக்குமா? நீ எப்படி இருக்க? டேய் என்னடா நடக்குதுங்க? ஏன்டா வரட்றாங்க? அது ஒரு சப்ப மேட்ரு. சப்ப மேட்ருக்கு அப்படி துரத்துறாங்க? சப்பையா இருந்தாலும் பொண்ணு மேட்ரு. புள்ள அழகரைச்சு லைட்டா உரசுனேன், அது பிரைட்டா பத்திக்கிச்சு, அதான் துரத்துறாங்க. இப்ப நிக்க போறியா இல்லையா நீ? முடியாது. காலேஜுக்குள்ள போ, காலேஜுக்குள்ள போ. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம். கோயம்புத்தூர் என்றே சூப்பரா. அப்பா, ஒரு வழியாக தப்பிச்சுட்டோம்டா சாமி. ஆமாம் மாப்ள, நீ எதுக்கு இங்கே வந்த? இல்லைடா, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு. நான் எங்கடா வந்தேன்? எங்கள் அப்பா தான் கரூர் போக சொன்னார். கரூரா? அதுக்கு எதுக்குடா கோயம்புத்தூருக்கு வந்திருக்க? எல்லாம் காரணமாத்தேன். சரி விடு, எந்த பிள்ளை அப்பையும் பேச்சை கேட்டிருக்கு நீ கேட்கறதுக்கு. ஆமாம், பெருசு எதுக்கு கரூர் போக சொல்லிச்சு? வேலைக்கு போகணுமா நான்? ஏன்டா, உனக்கு இருக்க வசதிக்கு வேலை செய்கிறத வேடிக்கை பார்த்தாலே போதும், ஒன்றை போய் வேலை பார்க்க சொல்லியிருக்காரு. கண்ட்ரி ப்ரூட். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் ஆண்டவர் அரசாங்கம். முருகா, என்னனே சூடா ஒரு டீயை போடப்பா. போட்டலாம்னே. ஒன்றரை கடையில டீயை சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்குதுப்பா. முருகன் டீனா அப்படி பெசலா இருக்கும்னே. ஏன்னா நல்லா சூடா வெந்தண்ணி மாதிரி டீயை போடுறியா, வவுறு கலகலன்னு ஃப்ரீயா போதியா. டேய், காலகாத்தால கடுப்ப கிளப்பாத, ஆளை மூஞ்சி பாரு போயா. நமக்குனே வந்து சேர்றாங்க. ஏப்பா முருகா, ஒரு பிளாக் டீ ஒண்ணு கொடு. என்ன கணேசா திடீர்னு பிளாக் டீ கேக்குற? 3 நாளா நிக்காம போகுது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் 300 கொடு 400 கொடுன்னு காசை தான் புடுங்குவாங்க. உன் கையால ஒரு பிளாக் டீயை குடிச்சா டக்குன்னு நின்னு போயிருமாப்பா. போறியா இல்ல சுடு தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்தவா? ஆளு மூஞ்சி காலையில போறதுக்கு அடைக்கிறதுக்கு இங்க வராங்க. இது என்ன கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியா? டீ கடைடா முட்டா பையல. என்ன முருகா, பாட்டுலாம் பலமா இருக்கு? ஏய், நான் புலம்புறது உனக்கு பாட்டு பாடுறாப்ல கேக்குதாக்கு? இருக்காதா பின்ன? ஆமா, சாரு யாரு? சார் இல்ல, பாண்டி. சொந்தமா ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு. காப்பியா டீயா? டீ. சாங்கா லைட்டா? மீடியமா. சுகர் தூக்கலாவா கம்மியாவா? அளவா. ஆத்தவா இல்ல அப்படியே தரவா? இப்ப நீ டீய போடுறியா இல்ல ஒன்னையா போடவா? ஏன் சிவா இப்படி கோவிச்சுக்கிற? பின்ன என்னையா, உன் கடையில டீ சாப்பிடணும்னா 1/2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு தான் சரியா இருக்கும் போல இருக்கு. மாப்பிள்ள வேற ஏதாவது சாப்பிடுறியா? போண்டாவா வடையா? இங்க பாரு, கொண்டு முடியாமா சாப்பிட்ற மாப்பிள்ள. அப்படியே பேசிக்கிட்டே இரு, ஒரு நாள் ப்ளூ கிளாஸ்ல பிடிச்சி கொடுக்க. லட்சுமணா சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? இரு, பக்கத்துல சிக்னல் சரியில்லை, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். ஆமா, ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ராத்திரி உன் ஃபைல் தான் ஓபன் பண்ணலாம்னு இருந்தேன். அது கொடுங்க, ஊர்ல இருந்து ஒரு குழவி வந்துருச்சு. காசு வந்துச்சு. கிளவி இல்லடா செல்லம், குழவி. எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுக்காக எல்லா ஃபைலையும் பார்க்க முடியுமா? சரி சரி, உடனே வரேன். மாப்பிள்ள அர்ஜென்டா ஒரு வேலை, முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்துருவியா? போகும்போது இப்படிலாம் அபசகனமா பேசக்கூடாது மாப்பிள்ள. எவ்வளோ ஃபைல்ஸ் நான் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? நீ என்ன பண்ற, வீட்டுல போய் பாரு, போயிட்டு வேலையை முடிச்சு. தெரியானது அல்லாதியானது. அந்த வகையில் அடுத்த பாடலும் தனம் 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 தானனனானா தன்னம் தனம் 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 தானனனானா தன்னம் தனம் 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 தானனனானா தன்னம் தனம் 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 தானனனானா. என்ன மாப்பிள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன யோசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாப்பிள்ள. நீ என்ன தேடிட்டு இருக்க? என்ன தேடலாம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன என்ன விட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்கான் துரோகி. நல்ல வேலை சமாளிச்சுட்டேன். என்னடா போனல இருந்து போனே பண்ணல? பெரிய மேட் கட்ட நீ அங்க வரலங்கற? நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன்ப்பா. கோயம்புத்தூரா? அங்க எதுக்கு போன? யாருக்கு நீ எங்க தங்கி இருக்கற?
இது நம்ம மச்சக்காலம் சிவங்காலம் இருக்கல்லப்பா சின்னவன் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. எங்க போன் அவன்கிட்ட கூட இந்த தாரேன்ப்பா. வெளியே போயிருக்க சொல்றா. வெளியே போயிருக்க. மாமா சிவங்காலம் பேசுறேன் மாமா. என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா தான் மாமா போயிட்டு இருக்கு. எது கூட்டி கொடுக்குறாங்களாப்பா? மாமா என்னப்பா சம்பளத்தை எது கூட்டி தர்றாங்களா? அது மாசம் மாசம் கூட்டி கொடுக்குறாங்க மாமா. அப்படி அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுப்பா. சரிங்க மாமா. சரி வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லை மாமா. சரி பாண்டிட்ட போன கூட இந்த கொடுக்குறேன் மாமா. பா அவனை பார்த்தாடா எவ்வளவு கருத்தா பிழைக்கிறான்ட்டு. ரொம்ப ஒழுக்கமானவன். அவனை பார்த்தா உருப்படக்கு வழியை பாரு. சரி சரி போனை வச்சிடுறேன். சரிப்பா வச்சிடறேன். நல்லவனே உன்னையுமே நானும் ஒரு பண்ணுமா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தான் என்னை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிற. தன்னம் தனம் 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 தானனனானா 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 நேத்து என் ஃப்ரெண்டு சிவங்காலம் நம்மள இங்கே பார்த்துட்டான் போல. ஐயோ என்னப்பா சொன்னாங்க? அவன் ரூமே காலி ஊருக்கு போறேன்ட்டான். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டில் என்ன எப்படிப்பா ரிசீவ் பண்ணுவாங்க? எங்க வீட்லையா? பரமேஸ்வரே உன் குழந்தை யாரையோ கூட்டு வந்துற யாருன்னு பாருமா. பத்திரிக்கையும் அடிக்கல, சொந்த வந்து யாருக்கும் சொல்லி விடல, கேட்டா கல்யாணம் பண்ணிட்டேங்கிறேன். இவங்க அண்ணங்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன், கொண்டாட்டிங்கிற இன்னொரு தாய் மாதிரி. நீ நம்ம பிள்ளையா போயிட்டமா, நீ கண்கள் கொண்டாந்து அவனை விடுறேனா? நீ ஏண்டி ஏன் மூஞ்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நான் வில்லு பாட்ட பாடிட்டு இருக்கேன். அண்ணியா இங்க வாங்க. மகனே இங்க வா. சொல்லுங்கம்மா. இந்த பணத்தை என் ஞாபகார்த்தமா பத்திரமா வச்சிருங்கம்மா. என் மருமக கிரேசின்னு ஒருத்தி வருவா, அவகிட்ட பத்திரமா வச்சிருந்து கொடுப்பியா? சரி, சார் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நானா? தன்னம்
கொஞ்சம் ஓவரா போறானே, நம்ம மாட்டிப்போம் போல் இருக்கு. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். குட்டிமாக்கு அக்கா ஊட்டி விடுவேனா? நீங்க சமத்த சாப்பிடுவீங்களா? சமத்து குட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. நான் சொன்ன 3 பொண்ணுங்களும் இவங்க தான். என்ன ஓகேவா? வணக்கம் சார். ஓகே மேடம், வேற எதுவும் பிரச்சனை வந்துடுறதில்ல? அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பயந்தா பணம் காசை பார்க்க முடியுமா? பொறுப்புல இருக்கிற வரைக்கும் தானே சம்பாதிக்க முடியும். இவங்க பிரச்சனை எதுவும் பண்ணாம சொல்ற பேச்ச கேட்பாங்கல்ல? இவங்க என்ற பேச்சை கேட்டுத்தான் ஆகணும். கேட்கலின்னா என்ன செய்வேன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நேரம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். மிச்ச பணத்தை கொடுத்துட்டு இவங்களை கூட்டிட்டு போறேன். வரேன்.